சென்னையில் இருந்து அந்தமான் சென்றபோது காணாமல் போன AN-32 ரக விமானத்தை சமுத்ரா ரத்னாகர் கப்பல் தேடி வருகிறது. அது கடலுக்கடியில் இருந்து 54 பொருட்களை கண்டெடுத்துள்ளது. இவை காணாமல் போன விமானத்தின் பாகங்களா என்பது குறித்து சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. விரிவான தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், சமுத்ரா ரத்னாகர் கப்பல் தேடுதல் பணியில போது கிடைத்திருக்கிற பொருட்கள் என்னென்ன? தம்பி, கடந்த மாதம் சென்னையிலிருந்து போர்ட் பிளேயர் நோக்கி கிளம்பிய AN-32 ரக விமானம் நடுவானில் காணாமல் போனது. அது எங்கே போனது என்பது குறித்து தேடும் பணியில் தற்பொழுது பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த சூழ்நிலையில் ஆழ்கடல் தேடல்தான் இறுதியில் ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. ஆழ்கடல் தேடல் என்பது சென்னையிலிருந்து சுமார் 160 கடல் மைல் தொலைவில் தற்பொழுது நடந்து கொண்டிருப்பதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஆழ்கடல் தேடலில் 2 கப்பல்கள், அதிநவீன ஆய்வு கப்பல்கள் தற்பொழுது தேடும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. ஒன்று சமுத்திர ரத்னாகர், இன்னொன்று சாகர் நிதி. இந்த 2 கப்பல்களும் தற்பொழுது சென்னையிலிருந்து சுமார் 160 கடல் மைல் தொலைவில், அதாவது இந்த விமானம் கடைசியாக தென்பட்ட பகுதியில் தேடும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. இந்த கப்பல்கள் இதுவரைக்கும் கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் சந்தேகப்படும்படியான 54 பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொருட்கள் கடல் மட்டத்திலிருந்து கடலுக்கு அடியே கிட்டத்தட்ட 3.4 கிலோமீட்டர் ஆழத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது காணாமல் போன விமானத்தினுடைய பாகங்கள் தானா இந்த பொருட்கள் என்பதை இன்னும் உறுதி செய்ய முடியவில்லை எனவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த தொலைவு, அதாவது சென்னையிலிருந்து மிக தொலைவில் தற்பொழுது இந்த தேடும் பணி என்பது, ஆழ்கடல் தேடல் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது தென்பட்டுள்ள 54 பொருட்களும் கப்பலினுடைய காணாமல் போன விமானத்தினுடைய பாகம்தான் என்பதை உறுதி செய்வதற்காக மீண்டும் மறு ஆய்வு செய்ய வேண்டியது இருப்பதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். சமுத்திர ரத்னாகராக இருந்தாலும் சரி, சாகர் நிதியாக இருந்தாலும் சரி, இந்த 2 கப்பல்களுக்கும் ஆய்வு கப்பல்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள தேதி, கெடு தேதி என்பது அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் தான் அதற்கான கெடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்குள் இந்த 2 கப்பல்களும் தேடல் பணியில் ஒரு முக்கிய உச்சத்தை தொட வேண்டிய நெருக்கடி என்பது இருக்கிறது. எனவே மறு ஆய்வு என்பது இன்னும் ஒரு வாரத்தில் தொடங்கப்பட இருப்பதாகவும், ஒரு வாரத்திற்குள் தற்பொழுது தென்பட்டுள்ள பொருட்கள் எல்லாம் காணாமல் போன விமானத்தினுடைய பாகமா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தற்பொழுது ஆழ்கடல் தேடல் என்பது நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து உள்ள விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால், கடல் தற்பொழுது மிகவும் கொந்தளிப்பாக இருப்பதாலும் உள்ளே நீரினுடைய ஓட்டம் மிகவும் அதிக அளவு இருப்பதாகவும், எனவே இந்த 2 காரணத்தின் அடிப்படையிலும் தேடலினுடைய முடிவுகள் மிக துல்லியமாக கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதுவரைக்கும் தொடர்ந்து நடத்தப்பட்ட தேடுதலின் அடிப்படையில் 54 பொருட்கள் சந்தேகப்படும்படியான அமைப்புகள் கிடைத்திருக்கின்றன. மிகவும் நீளமான அமைப்புகள், காணாமல் போன விமானத்தினுடைய பாகங்களோ என்ற சந்தேகப்படக்கூடிய அமைப்புகள். இவை கடலினுடைய அடிமட்டத்திற்கு முற்றிலும் வேறாக காட்சியளிக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே முழுமையான ஆராய்ச்சி என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு வார காலத்திற்குள் காணாமல் போன விமானத்தின் பாகமா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அதற்கு பிறகு உள்ளே நீச்சல் அடித்து உள்ளே சென்று அந்த பொருட்களை எல்லாம் மீட்க வேண்டும். எனவே அதற்கான ஆய்வு பணியிலும் தற்பொழுது இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தம்பி மகாலிங்கம், இந்த சம்பவம் இங்கே மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் நிகழக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தொழில்நுட்ப ரீதியாக ஏதாவது மேம்பட வேண்டியது இருக்கா? அது குறித்து இராணுவம் தரப்பில் முயற்சியோ அல்லது தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது அப்படின்னு தெரிவிக்கப்படுது. காணாமல் போன இந்த AN-32 ரக விமானத்தில் அவசர காலத்தில் அதை அடையாளம் காணக்கூடிய அல்லது எந்த இடத்தில் அது காணாமல் போயிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகள் பொருத்தப்படவில்லை என்று துறை ரீதியாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவசரகால கருவிகள் இல்லாத ஒரு விமானத்தை நடுக்கடலில் தேடுவது என்பது மிகவும் கடினமான ஒரு பணிதான். கண்ணை கட்டி கொண்டு காட்டில் தேடுவது போல என்ற ஒரு பழமொழியைப் போலத்தான் தற்பொழுது தேடிக்கொண்டிருப்பதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் தேடல் பணி என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இனிமேல் இதுபோன்ற இராணுவ விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களுக்கெல்லாம் அவசரகால திசை காட்டி மற்றும் வழிகாட்டி, எந்த இடத்தில் அந்த விமானம் காணாமல் போயிருப்பதை என்று காட்டக்கூடிய கருவிகள் எல்லாம் பொருத்தப்பட வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 2 வகையான இருப்பிடம் காட்டும் கருவிகள் இருக்கும். ஒன்று, விழுந்த இடத்திலிருந்து நேரடியாக செயற்கைக்கோளுக்கு தகவல் அனுப்பி தன்னுடைய இருப்பிடத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்க கருவி. இன்னொன்று, இருக்கும் இடத்திலேயே கிட்டத்தட்ட 3 to 4 கிலோமீட்டர் வரைக்கும் கதிர்வீச்சுகளை உமிழக்கூடிய கருவி. இந்த 2 கருவிகளும்
இந்த காணாமல் போன விமானத்தில் இல்லை என்பதால் தான் தேடுதலில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறது. காணாமல் போய் 1 மாத காலம் ஆயும் கூட. எனவே முழுமையாக இந்த இடத்தில்தான் கடலில் விழுந்திருக்க வேண்டும் என்ற முழுமையான ஒரு வியூகத்தின் அடிப்படையில் மட்டும்தான் தற்பொழுது தேடும் பணி என்பது ஆழ்கடலுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது சமுத்திரா ரத்னாகருக்கு சுமார் 14,000 சதுர கிலோமீட்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிக்குள் தேடுதல் பணி என்பதை அந்த கப்பல் மேற்கொண்டு வருகிறது. அதே போல் இன்னொரு ஆய்வு கப்பலான சாகர் நிதிக்கு சுமார் 7,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கும் தேடுதல் பணி என்பது ஆழ்கடல் தேடல் என்பது நடைபெற்று வருகிறது. எனவே ஒரு வியூகத்தின் அடிப்படையில் ஆழ்கடலில் தேடி வருகிறார்கள். எனவே ஒரு கடுமையான சவாலான பணியாகவே பார்க்கப்படுகிறது.